ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஊப்ஸ்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பத்தி பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் 4 விஷயம் பார்த்துக்கலாம். டேட்டா என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் அண்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இது 4 பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். என்ன கேட்டாலுமே 3 மார்க்கு நீங்க எழுதுற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா என்கேப்சுலேஷன். டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கும். அது எல்லாமே டைரக்டா அக்சஸ் பண்ணிடக்கூடாது. அது வந்து ஒரு ஹிடனாக நம்ம பிரைவேசி தேவைப்படும். அதனால தான் நம்ம டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்றத யூஸ் பண்றோம். டேட்டா என்கேப்சுலேஷன் மீன்ஸ் பைண்டிங் ஆஃப் டேட்டா அண்ட் மெத்தட் டுகெதர் இன் அ சிங்கிள் என்டிட்டி கால்டு கிளாஸ். நம்ம என்ன பண்ண போறோம்னா, C++ல கிளாஸ் அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்மளோட டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறோம். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. The data inside that class is accessible by the function in the same class. அதாவது இப்போ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷனை மட்டும்தான் நம்ம கால் பண்ணி அந்த கிளாஸுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் இருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் நம்மளால அந்த டேட்டா வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் நார்மலி அக்சசபிள் ஃப்ரம் த அவுட் சைட் ஆஃப் த காம்பனன்ட். அதாவது கிளாஸுக்கு வெளியே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து அதை அக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னா, it is the property by which new classes are created using the old classes. அதாவது நம்ம புதுசா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். அது கிரியேட் பண்ற கிளாஸஸ்லாம் என்னன்னா, பழைய கிளாஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா அப்பா பையன் அப்படின்னு இருக்காங்கன்னா அந்த பையனுக்கு வந்து அம்மாவோட கேரக்டரிஸ்டிக்கும் இருக்கும், அப்பாவோட கேரக்டரிஸ்டிக்கும் இருக்கும். அப்ப அந்த ரெண்டுமே கலந்து ஒரு புது விதமா நம்ம கொண்டு வர போறோம். அதாவது புதுசு கிரியேட் பண்ண போறோம். ஆனா அதுல பழசுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்க போகுது. அதுதான் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ல பண்ண போறோம். இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட்ஸ் ஹையரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர். அதாவது அம்மா அப்பா அந்த மாதிரி, அது லெவல் 1 லெவல் 2 அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஓல்டு கிளாஸஸ். அதாவது இப்போ அம்மா அப்பால இருந்து பிள்ளை வருதா, அப்போ அந்த அம்மா அப்பா அவங்க 2 பேரும் ஒரு கிளாஸா இருக்கும்போது அவங்கள பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து டிரைவ் ஆகி வருது. அவங்க 2 பேர்ல இருந்து வரனால நம்ம சன்னு சொல்றோமா, அதே மாதிரி அந்த 2 கிளாஸ்ல இருந்து வரத நம்ம வந்து டிரைவ்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாலிமார்பிசம் கான்செப்ட். பாலிமார்பிசம் அதாவது பாலி அப்படின்னா மெனின்னு அர்த்தம், மார்பிசம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ஸ். பாலிமார்பிசம் இஸ் த எபிலிட்டி டு டேக் மோர் தென் ஒன் ஃபார்ம். அதாவது பாலிமார்பிசம் அப்படின்னா ஒரு தன்மை மட்டுமன்றி நிறைய தன்மைகளை வந்து அது பண்ண முடியுது. அதை வந்து நம்ம பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். Polymorphism refers to an operation exhibiting different behavior in different instances. அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி நடந்துக்குவோம். நம்ம அம்மா கிட்ட ஒரு நல்ல பையனாவோ, ஒரு டீச்சர் கிட்ட நல்ல ஸ்டூடெண்டாவோ, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒரு மாதிரி இருப்போமா, அது மாதிரி நம்ம கிட்ட இருக்க டேட்டா டைப்ஸோ இல்லை நம்ம கிட்ட இருக்க ஃபங்க்ஷன்ஸோ இல்லை நம்ம கிட்ட இருக்க டேட்டா வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி வந்து ஒர்க் பண்ண போகுது. அதுதான் நம்ம வந்து பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். பிஹேவியர் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் டேட்டா யூஸ்ட் இன் த ஆப்ரேஷன். இந்த பிஹேவியர் அது வந்து எந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல பாஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து அதோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். Data abstraction means representing only essential features by hiding all the implementation details. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலை செய்யறதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுக்கணும். ஃபார் நோட் எடுத்து இப்போ படிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து நோட் எடுக்கணும், பென் எடுக்கணும், பேச்சு திருப்பணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். ஆனா அதெல்லாமே நம்ம சொல்லாம டைரக்டா நம்ம படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றோமா, அது மாதிரிதான் தேவையில்லாத டீடைல்ஸ் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் சொல்றதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இன் C++, class is an identity used for data abstraction. அதாவது C++ல டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கு ஒரு டூல் மாதிரி யூஸ் ஆகுறது தான் என்னன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை யூசிங் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ். அதாவது நம்ம வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அப்படின்றத வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். தேங்க்யூ.